ஹாய் காய்ஸ், எனக்கு வீடியோவில் ரொம்ப முக்கியமாக அதே சமயம் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்க ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். மதம் மாறினால் பட்டியலின சலுகை கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது யாருக்கெல்லாம் பொருந்தும், என்ன வழக்கு இதுக்கு பின்னணி என்ன, வாங்க ரொம்ப சிம்பிளாக தெளிவாக பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இந்த கேஸ் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். ஆந்திராவில் குண்டூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஒருத்தவர் இருக்கார். அவர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்த பட்டியல் இணைத்தவர், அது எஸ்சி. ஆனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இவர் இந்து மதத்தில் இருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டார். சும்மா மாறல, மதம் மாறி அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு போதகராகவும் ஒர்க் பண்ணிட்டு வராரு. இப்படி இருக்கிறப்போ இவருக்கும் வேறு சிலருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு தகராறு நடக்குது. ஆனந்த் என்ன பண்ணாருன்னா, சில பேர் என்னை தாக்கி என் ஜாதியை சொல்லி இழிவாக பேசினாங்க அப்படின்னு போலீஸில் பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்துருக்காரு. போலீஸாரும் அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு எதிர்த்தரப்பினர் மேலே எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அதாவது எஸ்சி எஸ்டி ஆக்ட் கீழே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா பெரிய ட்விஸ்டே ஆரம்பிச்சிருக்கு. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறாரு. அவர் என்ன வாதாடி இருக்காருன்னா, புகார் கொடுத்த ஆனந்த் இப்போது இந்து கிடையாது, அவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி போதகராக இருக்கார். அப்படி மதம் மாறின ஒருத்தர் இந்து மதத்தில் இருக்கும் பட்டியல் இணைத்தவருக்கான அதாவது எஸ்சி சட்டத்தை பயன்படுத்தி என் மேலே வழக்கு தொடர்றது தப்பு அப்படின்னு வாதாடி இருக்காரு. இந்த வழக்கை விசாரித்த ஆந்திரா ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு பட்டியலின மற்றும் பழங்குடியின சட்டமானது பாதுகாப்பு கட்டமைப்புகளுக்காக உருவாக்கப்பட்டது. வேறு மதத்திற்கு மாறுவதன் மூலமாக அந்த பிரிவில் உள்ள சலுகையை ஒருத்தர் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்து இந்த வழக்கை ரத்து பண்ணிட்டாங்க. இதை எதிர்த்து ஆனந்த் என்ன பண்ணார்னா சுப்ரீம் கோர்ட்டை மேல்முறையீடு பண்ணியிருக்காரு. இந்த மேல்முறையீடு மனு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லேருந்து விசாரணைக்கு வந்திருக்கு. திருப்பி அகைன் விசாரிச்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டும் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை உறுதி பண்ணிவிட்டு ஆனந்தோட மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இதில் ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் சலுகை பெறலாம், இந்து, சீக்கியர், பௌத்த மதங்களை சேர்ந்த பட்டியலின சமூகத்தினர் மட்டுமே பட்டியலின சலுகைகள் உரிமைகள் பெற முடியும் சொல்லியிருக்காங்க. மதம் மாறினால் என்ன ஆகும் சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்த 3 மதங்களை தவிர்த்து பிற மதத்துக்கு உதாரணமாக கிறிஸ்துவம், இஸ்லாம் மாறினா பட்டியலின சலுகைகள் கோர முடியாது சொல்லிட்டாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஆனந்த் விஷயத்தில் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆனந்த் என்றவர் பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷமாக கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி வராரு. ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனைகள் நடத்தும் போதகராகவும் செயல்படுறாரு. அப்படி வெளிப்படையாக அம்மதத்தை ஏற்றுக்கொண்டு பின்பற்றி வரும் ஒரு நபர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பட்டியல் ஜாதி சமூகத்தை சேர்ந்த உறுப்பினராக நீடிக்க முடியாது அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, இந்து, சீக்கியம், பௌத்தம் அல்லாத வேறு மதத்தை பின்பற்றும் ஒருவர் பார்த்தீங்கன்னா பட்டியல் ஜாதியினருக்கு கிடைக்கும் அரசியலமைப்பு பாதுகாப்பு கேட்க முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அதிரடியாக தீர்ப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மக்களே, இதில் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா தீண்டாமை மற்றும் ஜாதிய கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட இந்து மதத்தில் உள்ள பட்டியல் இணைத்தவர்களுக்கான இந்த சலுகையை பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் இந்துக்கு தான் கொடுத்தாங்க. பிறகு சீக்கிய மற்றும் பௌத்த மதத்தில் உள்ளவர்களுக்கும் இது நீடிக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் மதங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதிய கட்டமைப்பை ஏற்றுக்காத மதங்கள் அப்படின்றதுனால இந்த மதங்களுக்கு மாறும்போது இந்த எஸ்சி அந்தஸ்து மற்றும் சலுகைகள் கிடைக்காது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போதைய நிலைப்பாடாக இருக்குது. இதுதான் சுப்ரீம் கோர்ட்டும் இப்போ உறுதி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்பு விஷயமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மதம் மாறினாலும் ஜாதிய அடையாளமும் கொடுமைகளும் பார்த்தீங்கன்னா தொடருது, அதனால் சலுகை வேணும்னு ஒரு தரப்பு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இல்லை மதம் மாறினா சலுகை கிடையாதுன்ட்டு கோர்ட்டு சொல்கிறது தான் சரின்னு இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.